Hello everyone, welcome to Developers Life. I am Sena. நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சாரி, ஏன்னா நான் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ஸோ மே 29 வரையும் எனக்கு வந்து நான் பிஸியாக தான் இருக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் கழித்து நான் வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த LIC IPO பற்றி இந்த வீடியோ, ஓகேங்களா, இதை அப்ளை பண்ணலாமா வேணாமா எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்குறேன். ஜூன்லேருந்து நம்ம கண்டினியூஸாக வீடியோ போட ஆரம்பிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ அது வரையும் பொறுமையாக இருங்க. இப்போ மார்க்கெட் சுச்சுவேஷன் வந்து சரியில்லை. எல்லா டார்கெட்டும் வந்து ரீஅரேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த வாரனால நியூஸ் பேஸ்டு போனா இருந்தாலும் யாராலையும் வந்து கரெக்டான டார்கெட் சொல்ல முடியாது. ஸோ முன்னாடி நான் டாடா பவர் வந்து எவ்வளோ கொடுத்துருந்தேன், ஒரு 350 ரூபா கொடுத்துருந்தேன். அது 300 ரூபா வரையும் போனது. அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா 240 கீழே வந்துருச்சு. ஸோ இந்த நியூஸ் பேஸ்டு பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து பயங்கரமாக வொலட்டிலிட்டியை உண்டாக்குது, ஓகேங்களா. அது மாதிரி அதானி வில்மர் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் வாங்க சொல்லி. இப்போ கரெக்டாக வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு வந்து கொஞ்சம் இறங்கும், சொல்ல முடியாது. லோயர் சர்க்கியூட் வந்தால் கூட வரும். அப்போ அதானி பவர், அதானி வில்மர் ரெண்டுமே. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மறுபடியும் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிக்கும், ஓகேங்களா. ஓகே ஃபைன். இன்றைக்கி வந்து LIC IPO பற்றி நம்ம பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. ஸோ இந்த IPO எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. க்ளோஸ் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் தேதி. அண்ட் அலாட்மெண்ட் டேட் ஃபைனலைசேஷன் பார்த்திங்கன்னா 12ஆம் தேதி. அண்ட் இன்கேஸ் உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா 13ஆம் தேதி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி கிரெடிட் ஆயிரும். லிஸ்டிங் டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி. ஸோ 4ஆம் தேதி அப்ளை பண்ணவங்களுக்கு லிஸ்ட் ஆகிருந்துச்சுன்னா 17ஆம் தேதி வரை நீங்கள் வெயிட் பண்ணியே ஆகணும், ஓகேங்களா. அண்ட் இந்த IPO பற்றி சொல்லணுமா, உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இந்த ஷேர் மார்க்கெட் வந்ததுலேருந்து இதுதான் இன்னும் பெரிய IPO, அதாவது இந்தியாஸ் பிக்கஸ்ட் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்க. இது வரைக்கும் வேறு எந்த IPO வந்ததில்லை, ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் இதில் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு மேலே இன்னொருத்தன் வந்து உட்காந்துருக்கான்னா பார்த்துக்குங்க. ஸோ நாளைக்கு வந்து இந்த லிஸ்டிங் அவங்க முறை NSE, அதாவது ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்க, நிஃப்டிலாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஏறுறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா. ஏன்னா இந்த IPO பேஸ்டாக வச்சு நான் சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. அண்டு இது வந்து இறங்குனுச்சுன்னா நிஃப்டி இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது, ரியாக்ஷன் வரும், ஓகேங்களா. இதோட ப்ரைஸ் பேண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 900, அதாவது 902, அதாவது 902லேருந்து 949 வரையும் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 20,000 கோடிக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா. கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. ஆனால் என்ன ஒரு முக்கியமான ப்ராப்ளம் இருக்குன்னா, நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த தடவை கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான். பார்க்கலாம், எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க, ஓகேங்களா. அடுத்து இதில் பாருங்களேன், பாலிசி ஹோல்டருக்கு 60 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ரீட்டைல் அண்ட் எம்ப்ளாயீஸ் வந்து 40 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ பாலிசி ஹோல்டருக்கு நீங்கள் ஒரு LIC பாலிசி வச்சுருந்தீங்கன்னா இதை வந்து LIC சைட்டில் போய் நீங்கள் பேன் நம்பரை லிங்க் பண்ணுறணும். அது வந்து பிப்ரவரி 29ஆம் தேதி தான் லாஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ஸ்டில் ஓப்பனாக என்னென்னு தெரியல. நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன், இல்லாட்டி நான் உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ நீங்கள் போய் ட்ரை பண்ணிங்க. அப்படி போய் நீங்கள் பாலிசி ஹோல்டராக இருந்தால் அந்த இது மூலியமாக கூட நீங்கள் டிஸ்கவுண்ட் வாங்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களோட ப்ரோக்கர்லேயே அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன ப்ரோக்கர் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் போய் ப்ராப்பராக நீங்கள் செலக்ட் பண்ணி பிட் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ இதுதான் இது முக்கியமான டீட்டெயில்ஸ். ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு நிறைய சொல்லணும்னு தேவையில்லை, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கம்பெனியை பற்றி. அண்ட் இதோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்லாம் நம்ம பார்க்கணுன்னு தேவையில்லைங்க. இது வந்து நான் எப்பயுமே நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் கொடுப்பாங்க. ஒரு கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் வந்தாலும் இவங்க எப்பயுமே நல்ல ப்ராஃபிட்டில் இருக்க கம்பெனி. ஆக்சுவலி நிறைய பேர் சொல்லுவாங்க கவர்மெண்ட் சொத்தை விற்கிறாங்க. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கோல்டன் இதுங்க, அசட்டுங்க கவர்மெண்ட்டோடது. அதுவே வந்து இவங்க விற்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா இந்த கொரோனானால, ஓகேங்களா. அண்ட் இதில் பாருங்களேன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு, ஆல் ஐஸ் ஆர் தி LIC பப்ளிக் ஆஃபர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, பார்த்தீங்களா. ஸோ இதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டியது. நிறைய பேர் இந்த LIC பப்ளிக் ஆஃபரை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எப்போ வரும் வெயிட் பண்ணணும். இன்னொன்று நான் என்ன நினைக்கிறேன், இது கண்டிப்பாக IRCTC மாதிரி ஓப்பன் ஆகி ஒரு நல்ல நிலைமைக்கு போகும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் இன்கேஸ் உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. லிஸ்டிங் டேட் அன்னைக்கு போய் வாங்கிடுங்க. வாங்கிட்டு கொஞ்ச நாளில் ஹோல்டில் போட்டு மறுபடியும் விற்றுருங்க. அண்ட் நீங்கள் கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணணும். என்னை கேட்டிங்கன்னா இந்த மாதிரி IPO ஓப்பனே டவுன் ஆனிச்சுன்னா அது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு கருப்பு நாள் தான் சொல்லணும், பிளாக் டேன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி ஆகக்கூடாது. என்னை கேட்டிங்கன்னா ஏதாவது மோசமான நியூஸ் இருந்தால் ஆகலாம். பட் என்னை கேட்டிங்கன்னா 90% நான் வந்து நம்புகிறேன் இந்த IPO வந்து கண்டிப்பாக வந்து
நல்ல ரிட்டர்ன் கொடுக்குன்னு நான் நம்புகிறேன். இவ்வளோ பெரிய ஐபிஓ வந்து அடி வாங்கினுச்சுன்னா ஷேர் மார்க்கெட் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மறக்க முடியாத நாள்னு சொல்ல வேண்டிய நிலைமை வந்துடும். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.48 கோடி பாலிசி ஹோல்டர் வந்து கீன் டு பை ஷேர்ஸ்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து ஏற்கனவே நான் சொல்லி இந்த மாதிரி பேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்களே அவங்க தான் இதெல்லாம். 6.48 கோடி யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பேர் இந்த வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க, இந்த ஐபிஓக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் என்னை கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி, அதாவது ஒரு பேன் நம்பரில் போடுங்க, இன்னொரு பேன் நம்பரில் இன்னொரு இது பண்ணுங்கள். நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் தான் வச்சுருக்குன்னு தேவையில்லை, ஈவன் நீங்கள் நெட் பேங்கிங் இருந்தாலே பண்ணலாம். ஓகேங்களா. அதில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பாருங்கள். பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி வைங்க. இன்கேஸ் நீங்கள் ஒரு லக்கியஸ்ட் பர்சனாக இருந்தால் உங்களுக்கான கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு 2 ஐபிஓ அப்ளை பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஏன்னா 17ஆம் தேதி வரையும் இருக்கிறதுனால நம்மளுக்கு அவ்வளோ தூரம் ஹோல்டு பண்ண முடியாது நம்ம அமௌண்ட்டை, அதுக்காக. ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். ஓகேங்களா. இன்னொன்று, இந்த பாலிசி ஹோல்டர்ஸில் எலிஜிபிலிட்டிலாம் அவங்க கொடுத்துருக்காங்க. பிப்ரவரி 13க்கு முன்னாடி உள்ள பாலிசி ஹோல்டர் தாங்க எலிஜிபிலிட்டி, அதுக்கு அப்புறம் உள்ளவங்க கிடையாது. ஓகேங்களா. அதே மாதிரி லாஸ்ட் டேட் அப்டேட் பண்ணுறது பிப்ரவரி 28. ஓகே, டேட் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம அப்ளை பண்ண முடியாது, பரவாயில்ல, நீங்கள் இதில் போய் அப்ளை பண்ணுங்கள், வேறு ஒன்றும் பெரிய மாற்றம்லாம் ஒன்றும் இல்லை. ஓகேங்களா. கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும், அந்த கோட்டாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம் கேட்டிங்கன்னா. ஓகே, ஃபைன். ஸோ இதுதான் இந்த டீட்டெயில்ஸு. ஸோ நீங்கள் நான் ஏற்கனவே 2 ஐபிஓ 2 ஐபிஓ வந்துருந்துச்சு. இந்த ரெயின்போ ஹாஸ்பிட்டல் நான் அதெல்லாம் ரிவ்யூ பண்ணலை. ஏன்னா அது பண்ணி நீங்கள் அமௌண்ட் ஹோல்டில் கிடக்கிறக்குன்னு நீங்கள் அந்த பணத்தை கொண்டாந்து இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கான ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஓகேங்களா. ஸோ ரொம்ப நாள் கழித்து நம்ம ஒரு வீடியோ போடுறோம், அதுவும் சந்தோஷமான விஷயம். இந்த ஐபிஓ ரிலேட்டடாக போகிறோம். இன்னொன்று வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஷேர் வாங்கி ஹோல்டிங்கில் போட்டிருக்கீங்க, லாஸில் இருக்குன்னா அதெல்லாம் அப்படியே போடுங்க. இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியல. மார்க்கெட்டு நம்மளால் வந்து யாராலையும் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாதுங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. எல்லாமே நியூஸ் பேஸ்டாக நான் வந்து டாடா மோட்டர்ஸ் 350 ரூபா கொடுத்துருந்தேன், 300 ரூபா வரையும் போணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 240 ரூபாய்க்கிட்ட வந்துருச்சு. ஸோ நான் வச்சுருக்கும் போல நல்ல ப்ராஃபிட்டில் இருந்துச்சு. 300 ரூபா இருக்கும் போல அப்போயே எடுத்துகிட்டு வந்துருக்கணும். சரி, லாங் டேர்ம் இருக்கட்டும் அப்படின்னு நினச்சேன். நான் எப்போயுமே லாங் டேர்ம் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், ஸ்விங் ட்ரேடிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் எனக்கு வந்து இப்போ 10% ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. கண்டிப்பாக டாடா மோட்டர்ஸ் ஏறுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், பார்த்தா சர்ன்னு இறங்கி இப்போ மைனஸில் வச்சுருக்கேன். ஸோ ஏதாவது அமௌண்ட் கிடச்சின்னா மறுபடியும் அதை வந்து ஆவரேஜ் பண்ணுற ஐடியாவில் இருக்கேன். அதே மாதிரி ஓகேங்களா. அதே மாதிரி நிறைய ஷேர்ஸ் இப்போ எல்லாம் மைனஸில் இருக்குது, எல்லாம் நியூஸ் பேஸில் இருக்கிறனால. ஸோ கண்டிப்பாக இப்போ வந்து நிஃப்டியை வந்து இவங்க இறங்க விட மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன், எல்ஐசி ஐபிஓ வந்த பிறகு. உங்களுக்கு இதை பற்றி வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லாக லிஸ்ட் ஆனோடனே மறுபடியும் ஒரு வீடியோ போடுறேன். அடுத்து நம்ம இந்த ஐபிஓ வந்து ஃபாலோ பண்ணலாமா வேணாமா. ஐஆர்சிடிஸ்லாம் ஒரு 2-3 நாள் கரெக்ஷன் இருந்துச்சு, அதுக்கப்புறம் போணுச்சு பாருங்கள். ஒரு 350 ரூபாயில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், அவங்க கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். 300 ரூபா 800 ரூபான்னு தெரியல லிஸ்டிங் ஆனது ரேட்டு, நான் மறந்துட்டேன். 2019 அதுக்கடுத்து 1200 கிட்ட போணுச்சு. நல்லா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ ப்ராஃபிட்டு. நான் என்ன பண்ணுவேன்னா, இது அப்ளிகேஷன் எனக்கு அக்செப்ட் ஆயிடுச்சுன்னா என்னோட போட்ட பணத்தை மட்டும் நான் எடுத்துருவேன், ப்ராஃபிட்டை அப்படியே விட்டுருவேன். அது வந்து போய்கிட்டே இருக்கணும். எப்படிங்கன்னா, நம்ம பணம் வந்து எவ்வளோ இப்போ 13,000 போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் வந்து நல்ல ரிட்டர்ன் ஒரு லெட்ஸே 20,000 இல்லை 25,000 வந்துருச்சு அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டை மட்டும் ஓகேங்களா நான் வச்சுருப்பேன். 13,000 எடுத்துருவேன். ஓகேங்களா. நான் உடனே எடுக்க மாட்டேன், கொஞ்ச நாள் அது எப்போ கரெக்ஷன்ஸ் வர மாதிரி தெரியுதோ அப்போ மட்டும்தான் நான் எடுக்க ஆரம்பிப்பேன். எப்போயுமே எந்த ஒரு ஐபிஓ எடுத்தாலும் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் மேலே போயிட்டு கீழே இறங்குற மாதிரி வரும். ஸோ அதுக்காக நான் சொல்ல வரேன். இதை பற்றி நான் இன்டெப்த்தெல்லாம் நான் போக விரும்பலை. நிறைய பேர் நிறையா ரிவ்யூ பண்ணிட்டாங்க. நீங்கள் எல்ஐசின்னு பேரை வச்சுட்டு கண்மூடித்தனமாக உள்ளே போகலாம். நான் போய் இதோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன, இது அது நல்லதா கிட்டதா இதெல்லாம் பண்ண தேவையில்லை. ஏன்னா இது இந்தியாவோட பிக்கஸ்ட் ஐபிஓனால கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா. ஸோ உங்களை இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் டைம் கிடைக்கும் போது ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, அன்டில் தென் தேங்க்யூ, பாய் பாய்.